அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம அரசியல் இதெல்லாம் சாதாரணமா நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமா சீரியஸான ஒரு கொஸ்டினுக்கு மக்கள் சொன்ன பதில்கள்ல இருந்து அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு சீரியஸான கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுவாரஸ்யமா ஃபன்னியான ஒரு கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியை ரெண்டே வார்த்தையில முடிச்சிடலாம். பேட்டையா விசுவாசமா? புரியலையா? பேட்டையா விசுவாசமா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு? இதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம பொங்கல் திருவிழாவின் போது ஏன் இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக கொண்டாடக்கூடிய இரண்டு விஷயம், ஒன்று பேட்டை, இன்னொன்று விசுவாசம். அதாவது ஒன்று தலைவர், இன்னொன்று தலை. இரண்டு திரைப்படங்களுமே ஒரு அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. இரண்டு திரைப்படங்களுமே உண்மையிலேயே வெற்றி திரைப்படங்கள் தான். ஆனால் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் எது ரொம்ப ஆழமாக போய் சேர்ந்துருக்கு, மக்கள் எந்த திரைப்படத்தை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்து கணிப்பு தான் இந்த கேள்வி. பேட்டையா விசுவாசமா? நீங்க சொல்லுங்க. விசுவாசம் தான். நான் பேட்டை பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. விசுவாசம் டெஃபினெட்லி பெட்டர் தென் பேட்டை. பேட்டை மாஸ். விசுவாசம் நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு பிடிச்சது ரஜினி படம் தான். பேட்டை ரொம்ப நல்ல படம் தான் சொல்றாங்க சார். அவங்க சொல்றது இருக்கட்டும், அதை நாங்க கேட்கல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சினிமா பார்க்கறது இல்லை. அவ்வளோவா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அஜித் படம் நல்லா இருக்கும். விசுவாசம். பேட்டை. விசுவாசம். நம்மளுக்கு பேட்டை. விசுவாசம் பரவாயில்ல, பேட்டை அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. ஆமா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்றதுல பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணு தானே தெரியுது. பேட்டை தான் நல்லா இருக்கும். விசுவாசம் நல்லா இருக்கு. விசுவாசம் டாப்பா இருக்கு. பேட்டை எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பேட்டை விசுவாசம் நல்லா இருக்குங்க. பேட்டையும் விசுவாசம் ரெண்டுமே பார்த்தேன். ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டு படமே நல்லா இருக்கு. ஆனா விசுவாசம் தான் நல்லா இருக்கு. விசுவாசம் சூப்பரா இருக்கு படம். பேட்டை நல்லா இருக்கு. விசுவாசம் 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 மட்டும் பார்த்தேன். விசுவாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். நல்லா இருக்கு படம். எப்பவுமே ரஜினி சார் எப்பவுமே மாஸ் காட்டுவார், அதனால பிடிச்சிருக்கு. கம்பேரிங் வித் விசுவாசம் ரஜினி சார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பர் பிச்சு படம். தலையே பிடிக்கும். ஸோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி பேட்டை ரஜினி ஃபர்ஸ்ட் ஆஃப் மாசு. சரி, விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தந்தைக்கு மகளுக்குள்ள பாசம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜி, ரெண்டு பேருக்கும் அட் டைம்ல ஓட்டு போடாதீங்க ஜி. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போடுங்க. இவங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? பேட்டை ஒன்றும் இல்லை, அவர் வயசுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக நடிச்சிருக்காரு. நான் கொளுத்தி போடுறதுக்கு கேட்குறீங்களா? தலைவா, போற போக்குல நீ பாட்டுக்கு எதையாச்சும் கொளுத்தி போட்டு போயிடாத. பயங்கரமாக இருக்குது. தலை செம்மையா நடிச்சிருக்காரு. ஒரு மியூசிக்லாம் அப்படி இருக்கு படம். சூப்பரா இருக்கு. தலை தான் எனக்குமே. தலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாங்க போய் தலைக்கு முன்னாடி யாரும் வந்தாலும் அவ்வளோதான். தம்பி, உணர்ச்சி வசப்படாதீங்க. செம்மையா என்ஜாய் பண்ணி அப்படியே விசில் அடிச்சு ரகலை பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஒரு ஃபேமிலி படம். ரஜினி ஃபேன். பேட்டை படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா போகுதுக்கா. இன்னும் பார்க்கலாம். நாங்கள் டிவியில் அதை பார்த்துட்டோம். டிவியில பாத்துட்டீங்களா? எந்த டிவின்னு தெரியலையே. அவங்க 10 வருஷம் பிரிஞ்சு ஒன்னா ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படம் பார்க்கறதுக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பேட்டையா விசுவாசமா? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு? இந்த கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதில்கள் அவங்க சொல்றப்ப அவங்களுக்குள்ள இருந்த அந்த உற்சாகம், கொண்டாட்டம், ஆரவாரம் எல்லாமே வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சது. அது நமக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மக்கள் சொன்ன இந்த பதில்கள்ல இருந்து ரொம்ப சீரியஸா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படங்கள் வெளியான போது விசுவாச படக்குழுவினர் தான் முதல்ல இந்த திரைப்படத்தை நாங்கள் பொங்கல் அன்னைக்கு வெளியிட போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதைத் தொடர்ந்து ரொம்ப சில நாட்கள்லேயே பேட்டை படக்குழுவினரும் நாங்களும் இந்த திரைப்படத்தை பொங்கல் அன்னைக்கு தான் வெளியிட போறோம் அப்படின்ற விஷயத்தை அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு இரண்டு திரைப்பட குழுவினர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனக்கசப்பை உருவாக்குச்சு. அதே மனக்கசப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் இருந்தது அப்படின்ற விஷயம் அன்றைய தேதியில் வந்த சமூக வலைத்தள பதிவுகள் மூலமா தெளிவாக தெரிய வந்தது. ஆனால் இன்னைக்கு இரண்டு திரைப்படங்களும் வெளியான பிறகு இந்த மனக்கசப்பு எதுவுமே கிடையாது. இரண்டு திரைப்படங்களுமே வெற்றி திரைப்படங்கள் தான். மக்கள் இரண்டு திரைப்படங்களையும் வரவேற்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரிய வருது. இந்த நேரத்தில் எங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சி குழுவினர் முன்வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நடிகருடைய திரைப்படமாக இருந்தாலும் சரிங்க, அது சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, கமலஹாசன் சார் படமாக இருந்தாலும் சரி, விஜய் சார், அஜித் சார், யாருடைய படமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து கட் அவுட்களுக்கு பால் அபிஷேகம் செய்யறத கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். இது எங்களுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை, உங்களுடைய அபிமான நடிகர்களுடைய வேண்டுகோளும் தான். நம்ம நாட்டில் எத்தனையோ குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இது மாதிரி அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நம்ம வீணாக்குவது சரியான விஷயம் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம